ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு மே 26ஆம் தேதி. சில இம்பார்ட்டன்ட் Q4 ரிசல்ட் வந்திருக்கு, சில நியூஸ் வந்திருக்கு. அது என்னென்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன் Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்குறோம். நெட் ப்ராஃபிட் லாஸ்ல இருந்திருக்கு போன குவார்டர் 4.8 crore. இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கு 17.6 crore. ரெவென்யூ 21.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3032 crore கொடுத்திருக்காங்க. EBITDA 29.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA மார்ஜின் 6.8% இருந்து 7.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன். சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம் 168 crore பைபேக் சொல்லியிருக்காங்க, 340 per ஷேர்னு. 15% ஹையர் than the மார்க்கெட் பிரைஸ். ஸோ இப்போ மார்க்கெட் பிரைஸ் போயிட்டு இருக்கிறதோட 15% ஹையர் பிரைஸ்ல பைபேக் சொல்லியிருக்காங்க. இந்த பைபேக் மே 29ஆம் தேதி ஓபன் ஆகுது, ஜூன் 4ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஹிட்டாச்சி எனர்ஜி Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 79.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பாக்குறோம். 184 crore இருந்து 330 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 46.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 238 crore இருந்து 416 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA மார்ஜின் 12.6% இருந்து 15.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபைனல் டிவிடெண்டா ₹8 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க ஹிட்டாச்சி எனர்ஜி. கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா Q4 ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. டவுன்ல தான் சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பாக்குறோம். 12.4% டவுன். நெட் ப்ராஃபிட் 300 crore இருந்து 263 crore கம்மி ஆயிருக்கு. ரெவென்யூ 1.1% டவுன். EBITDA 3% டவுன் ஆயிருக்கு, 441 crore இருந்து 428 crore. EBITDA மார்ஜின் 19.3% இருந்து 18.9% கம்மி ஆயிருக்கு. கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. மகாநகர் கேஸ் லிமிடெட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட சப்சிடரி ஸ்கீம், சப்போர்ட் பெனிஃபிட்ஸ் ஃபார் கமர்ஷியல் கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மெயின் ரீசன் இந்த வெஸ்ட் ஏஷியால நடக்கிற டென்ஷன் தான். ஸோ குளோபல் சப்ளை இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த சப்சிடி ஸ்கீம்ஸ் அண்ட் சப்போர்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பெனிஃபிட்ஸ் லைக் பைப்பிங் காஸ்ட் சப்போர்ட்டும் பில் சப்சிடிஸும் எல்லாமே கட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க மகாநகர் கேஸ். அமர் ராஜா Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பாக்குறோம். நெட் ப்ராஃபிட் 94.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 161 crore இருந்து 314 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 15.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 9.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 374 crore கொடுத்திருக்காங்க. EBITDA மார்ஜின் கம்மியா இருக்கு, 11.1% இருந்து 10.6% கம்மியா இருக்கு. ஃபைனல் டிவிடெண்டா ₹5.20 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க அமர் ராஜா. 197 கம்யூனிகேஷன், அதாவது பேடிஎம்மோட பேரண்ட் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட சப்சிடரியான பேடிஎம் கிளவுட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 9 million euros இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா பேடிஎம் ஈரோப் பேமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா பேடிஎம்மோட ஃபியூச்சர் பிசினஸ் ஈரோப்ல சப்போர்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஈரோப் யூனிட்ன்றது இப்பதான் நியூவா செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க லக்சம்பர்க்ல. இன்னும் எந்த ஒரு ஆபரேஷனும் இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகல. சுப்ரஜித் இன்ஜினியரிங் Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 27.2 crore இருந்து 71.1 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவென்யூ 18.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 87 crore இருந்து 120.4 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 38.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA மார்ஜின் 9.9% இருந்து 11.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபைனல் டிவிடெண்டா ₹2 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. RVNL Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. நெட் ப்ராஃபிட் 58.9% டவுன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. 455 crore இருந்திருக்காங்க ப்ராஃபிட் போன வருஷம் Q4ல. இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா 187 crore தான் கொடுத்திருக்காங்க, கம்மியா இருக்கு. ரெவென்யூ ஆனா 4.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 38.4% கம்மியா இருக்கு. 436 crore இருந்து 269 crore கம்மியா இருக்கு. EBITDA மார்ஜினும் 6.8% இருந்து 4% கம்மியா இருக்கு. சிட்டி யூனியன் பேங்க் ஜூன் 12, 2026 ரெக்கார்ட் டேட்டா வச்சிருக்காங்க. அவங்களோட 1:3 போனஸ் இஷ்யூக்கு நீங்க 3 ஷேர்ஸ் வச்சிருந்தா ஒரு ஷேர் கிடைக்கும். ஸோ இதுக்கான அது மட்டும் இல்லாம பேங்க் வந்து டிவிடெண்டும் சொல்லியிருக்காங்க. 2 per ஷேர் டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. Q4 ரிசல்ட்டும் கொடுத்திருக்காங்க.
நெட் ப்ராஃபிட் 24.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 600 crore இருந்து 786 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் என்பிஏ கம்மி பண்ணிருக்காங்க குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 2.2% இருந்து 1.9%. நெட் என்பிஎம் கம்மி பண்ணிருக்காங்க 0.78% இருந்து 0.68%. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. லாஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் லாஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் இதே குவார்டர்ல 17 crore லாஸ்ல இருந்தது. இப்ப 148 crore லாஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 15.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 3.7% டவுன் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 11.9%ல இருந்து 9.9% கம்மி ஆயிருக்கு. ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல ஆதித்யா பிர்லா ஃபேஷன். ஸோ நேற்றுக்கு வந்து சில Q4 ரிசல்ட் அண்ட் சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மார்க்கெட் இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆக போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.